வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட 10th பாஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் போதும். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இப்போ 27,000 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் 10th பாஸ் ஆயிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட், அவங்களுக்கு டெம்பரரி பேஸ் எதுவுமே கிடையாது. நிரந்தர அரசு வேலைக்கான அறிவிப்பு தான். நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் கூட இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் அழகாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து எல்லாருக்குமே டவுட் இருக்கும், ப்ரோ எக்ஸாமில் இங்கிலீஷில் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் தமிழ்லேயே இதுக்கு எக்ஸாமினேஷன் எல்லாமே எழுதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெண்களாக இருந்தீங்க, ஃபீமேல் கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. மற்ற கம்யூனிட்டியில் மெயில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹100 மட்டும் எக்ஸாமினேஷன் ஃபீஸாக நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வர 31ஆம் தேதி வரை தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துலேயே இதுக்கான நீங்கள் அப்ளை ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிடலாம். இந்த அறிவிப்பு எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க, இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸாமினேஷன் சென்டர், அதுக்கப்புறம் என்னென்ன விதமான லாங்குவேஜில் எக்ஸாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர்னு எடுத்துட்டிங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், புதுச்சேரின்னு சொல்லி இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நியர்பையாக என்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்குமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது. அதுக்கப்புறம் இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு 13 லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தமிழ்னாலும் தமிழில் எக்ஸாம் எழுதிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணாலும் நீங்கள் இங்கிலீஷில் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 13 லாங்குவேஜில் இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் பேப்பரை மாற்றிட்டு எக்ஸாமினேஷன் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ப்ரோ இங்கிலீஷில் இருக்க எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி பயப்படுவீங்க. இன்னும் அந்த கவலையே வேண்டாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வர எல்லா ஜாப்லையும் தமிழ் கொஷின் பேப்பர் இன்னும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தான் கொஷின் எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்க பேசிக்காக உங்களுக்கு எல்லா எக்ஸாமினேஷன்லையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேட்குற மாதிரி தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணால் தான் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் போக முடியும். இந்த அறிவிப்பில் மொத்தம் 7 டிபார்ட்மெண்ட்லேருந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 7 டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து 26,146 காலி பணியிடங்கள் உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அதிகமான மார்க் எடுக்குமா கம்மியான மார்க் எடுக்குமான்னு கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ் ஆகி ஃபிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட் எல்லாம் முடித்தா மட்டும் போதும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த வேலைவாய்ப்பில் மினிமம் மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் ஆகி ஃபிசிக்கல் எபிலிட்டி எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும். ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் ஆகிருக்காங்க. பேசிக் மார்க் உங்கள் கம்யூனிட்டியில் என்ன மார்க் மினிமம் கேட்குறாங்களோ அதை விட ஒரு 1 or 2 மார்க் நீங்கள் வச்சிருந்தாலே போதும். நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட், ஷார்ட் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துருக்கோம். அதன்படி தான் கேண்டிடேட் செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதை வச்சு தான் இந்த இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட நாங்கள் கொடுக்குறோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும் போதும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் உங்கள் கையில் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ண தெரியலனா அதுக்குன்னு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு கூடிய விரைவில் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.